ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பிக் பாஸ பத்தி தான் பேச போறோம். இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் பத்தி நாம நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம். அந்த வகையில பாக்குறப்போ இப்போ பிக் பாஸ் உடைய லான்ச்சிங் டேட் என்ன அப்படின்றத அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாவே சொல்லிட்டாங்க. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எஸ், அக்டோபர் 5 தான் வந்துட்டு கிராண்டான ஒரு லான்ச் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான ஒவ்வொரு டீசரா பாத்தீங்கன்னா வெளியிட்டுட்டே இருக்காங்க. விஜய் சேதுபதி டிஃப்ரெண்ட் டைப்ல வந்துட்டு பிக் பாஸ பத்தி நமக்கு வந்து விரைவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சோ அதெல்லாம் சொன்னது போக இப்போ வந்துட்டு அக்டோபர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வரப்போறாங்க, உள்ள என்ன நடக்க போகுது, அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் நமக்கு வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அடுத்த ஒரு 3 மாசம் ரொம்ப ஈஸியா எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் பாத்தீங்கன்னா டைம் பாஸ் ஆயிரும். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும் கிடையாது, ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, பிசினஸ், இவங்க எல்லாருமே என்ன வேலை இருந்தாலும் 9 மணிக்கு முடிச்சிட்டு வந்து டிவி முன்னாடி உட்கார்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் டிராவல் டைமா இருக்கட்டும், ஒர்க்கிங் டைம்ல கூட பாத்தீங்கன்னா சைட்ல போனை வச்சுட்டு ஹாட் ஸ்டார் ஆன் பண்ணி வச்சுட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் 24 ஹவர்ஸ் லைவ்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் மேல ஒரு பெரிய கிரேஸ் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது யார் யாரெல்லாம் உள்ள வர போறாங்க, யார் யாரு லவ் பண்ண போறாங்க, யார் யாரு சண்டை போட போறாங்க, யாரு சூப்பரா டாஸ்க் எல்லாம் வந்து பண்ணுவாங்க, ஃபைனலா யார் வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளவே இருக்கும். சோ அந்த வகையில இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 90% அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா கண்டஸ்டன்ட் யார் யாரு அப்படின்ற லிஸ்ட் வந்து நமக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 15 பேர் மட்டும் ரொம்ப கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் கம்பல்சரி உள்ள போறாங்க. அதாவது 100% இவங்க போறது உறுதிதான். சோ இருந்தாலும் அக்டோபர் 5 அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 100% அது உறுதின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். பட் இப்போ 90% இவங்க எல்லாமே போறது உறுதி ஆயிடுச்சு. இப்போ அவங்க யார் யாரு எந்தெந்த ஃபீல்டுல இருந்து வராங்க அப்படின்றத பார்க்கலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லயுமே வெளிநாடுகள்ல இருந்தும் வெளி ஊர்கள்ல இருந்தும் ஆட்கள் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து எடுத்திருப்பாங்க, மலேசியால இருந்து எடுத்திருப்பாங்க. அப்படி வந்தவங்க தான் இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸா இருக்காங்க. ஜெனனியா இருக்கட்டும் அண்ட் லாஸ்லியாவா இருக்கட்டும், முகின், தர்ஷன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் மலேசியா இந்த மாதிரி ஆட்கள் தான். அந்த வகையில இந்த சீசன்லயும் மலேசியால இருந்து ஒரு செலிபிரிட்டி வராங்க. அவங்க யாரு அப்படின்னா, மலேசியால ஒரு பெரிய ஆங்கர் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அவரோட பேர் வந்துட்டு இர்ஃபான். இர்ஃபான் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது நம்மளோட யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடிய இர்ஃபான், சாப்பாட்டு ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இர்ஃபான் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. பட் இந்த இர்ஃபான் கிடையாது. இவர் வந்துட்டு மலேசியால பெரிய ஆங்கரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய ஷோஸ் எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சில படங்களும் பண்ணியிருக்காரு. அந்த வகையில பாக்குறப்போ இவர் வர்றதும் உறுதியாயிருக்கு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா பீப்புள்ஸையும் கவர் பண்ணணும் அப்படின்றதுதான் பிக் பாஸோட ஒரு பெரிய டார்கெட்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம, இந்தியால மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் பிக் பாஸ் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்தந்த ஊர்களை செலக்ட் பண்ணி அங்கிருந்து ஒரு பர்சனை கூட்டிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க. சோ அந்த மாதிரி தான் மலேசியால இருந்து பாத்தீங்கன்னா இவர் வராரு. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழ் ஆங்கர்ல இருந்து ஒருத்தர் உள்ள போவாங்க. அந்த வகையில விஜய் பார்வதி உள்ள போறாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து பண்ணிருக்காங்க. இவங்க பயங்கர கிளாமரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பைட்ஸ் எல்லாம் வந்து போனதுதான் ரொம்பவே ரீச்சுக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. நிறைய சோசியல் அவேர்னஸ் பத்தி எல்லாம் பேசுவாங்க. வெளியில நாட்டு நடப்பு என்ன அப்படின்றத இவங்களோட இன்ஸ்டா பேஜை பாத்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி ரீசெண்டா பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி ஷோல வந்து கோமாளியா கூட அவங்க வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. சோ அது மட்டும் இல்லாம விஜய் பார்வதி ரொம்பவே கோவப்படக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு ரியாலிட்டி ஷோல வந்துட்டு பிளே பண்ணிருக்காங்க. அதனால அவங்க டாஸ்க் எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் இப்ப உள்ள அனுப்ப போறாங்க. அடுத்து நம்ம எல்லாருமே சீரியல்ஸ் ரொம்பவே விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ ரொம்பவே பெரிய லெவல்ல டிஆர்பில நம்பர் 1ல போய்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மகாநதி சீரியல். இந்த சீரியல்ல இருந்து 2 ஆர்டிஸ்ட சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். குமரன் சொல்லப்படக்கூடிய கமருதீன் அவருடைய ரியல் நேம். இவரோட கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ரொம்பவே சைலண்டான, ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்டா நடந்துப்பாரு. சோ ரொம்பவே சப்போர்ட்டிங்கா இருப்பாரு அந்த ஃபேமிலிக்கு. அதனால இவரோட கேரக்டர் ரொம்பவே ரீச் ஆயிருந்தது. சோ இவர் வந்துட்டு பேசிக்லி சிங்கர் அப்படின்றதுனால எப்பவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நைட் டைம்லயோ இல்லாட்டி மார்னிங் டைம்லயோ பாத்தீங்கன்னா உட்கார்ந்து குரூப்பா பாட்டு பாடுறது, டான்ஸ் பண்றது, மியூசிக் போடுறது இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஆப்டபிளான ஒரு பர்சனை கண்டிப்பா உள்ள அனுப்புவாங்க. அந்த வகையில இப்ப உள்ள போறது கமருதீன். அதுல இன்னொருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யமுனா அப்படிங்கிற ரோல்ல இவங்க பிளே பண்ணியிருந்தாங்க. சோ இப்ப அவங்க கிடையாது, அதுக்கு ரீப்ளேஸ் வேற ஒருத்தவங்க வந்துட்டாங்க. மேபி பிக் பாஸ்க்காக தான் அவங்க அதுல இருந்து வெளியில வந்தாங்க
பண்ணுவாங்க அப்படின்றது இப்பதான் நமக்கே உறுதியாச்சு. சோ அந்த சீரியல்ல இருந்து குமரன் உள்ள போற மாதிரி யமுனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆதிரை வந்து உள்ள போறாங்க. இவங்களும் சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு கேர்ள்ஸுக்கு நிறைய டாஸ்க் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கேத்த மாதிரியான கேர்ள்ஸை தான் சூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. இருந்தாலும் இவங்க எல்லாம் லவ் பண்றதுல தான் குறியா இருந்தாங்களே தவிர டாஸ்கை யாரும் சரியாவே பண்ணல அப்படிங்கிற ஒரு பேரு லாஸ்ட் சீசன்ல இருந்தது. அது இந்த சீசன்ல இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் சோ டாஸ்க யாரால பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த மாதிரி கேர்ள்ஸை வந்து சூஸ் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. சோ அதனாலதான் விஜய் பார்வதி ஆதிரை இப்ப உள்ள போறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லயும் 80ஸ்ல இல்ல 90ஸ்ல ஒன்னு படம் நடிச்சவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி படம் எடுத்தவங்களா இருப்பாங்க, ஒன்னு ஆக்டரா இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க டைரக்டரா இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல வந்து சேரன் வந்திருந்தாங்க. சோ அந்த வகையில இந்த கேட்டகரியில இப்போ யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன் காந்த் டைரக்டர் வராரு. இவர் வந்துட்டு 80s அண்ட் 90ஸ்ல நிறைய சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. இவர் கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான ஆளு அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டா நிறைய இன்டர்வியூஸ்ல இவர் ரொம்பவே கான்ட்ரோவர்சியா பேசியிருப்பாரு. சோ இவரோட டைரக்ஷன்ல வந்த படங்களை விட அதுல வந்த பாடல்கள் பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில பாக்குறப்போ ஸ்டார், ஜோடி இந்த படங்கள்லாம் இவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அடுத்ததான் நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜிம் மாஸ்டர் மாதிரி யாராவது ஒரு பாடி பில்டரை உள்ள அனுப்புவாங்க. அந்த வகையில இதுக்குள்ள ரியாஸ் கான் வருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ரியாஸ் கான் வரப்போறது கிடையாது. மணிகண்டன் சொல்லக்கூடிய ஜிம் கோச்சர் வந்து உள்ள வராரு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கியிருக்காரு. ஜிம்ல ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதுல ஒருத்தவங்க வந்து இவரை போட்டு அடிச்ச மாதிரி, இவர் வந்து இன்னொருத்தவங்களை போட்டு அடிச்ச மாதிரி சோ நிறைய கான்ட்ரோவர்சிக்கு ஆளானவர் தான் வந்து மணிகண்டன். சோ இவர் உள்ள போயிட்டாரு அப்படின்னா ஒரு பக்கம் இவர் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் கண்டிப்பா அங்க கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்பி இப்ப இவரையும் உள்ள அனுப்புறாங்க. எந்த சேனல் இந்த ப்ரோக்ராம் நடத்துதோ கண்டிப்பா அந்த சேனல்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ காமெடி ஷோக்கு தான் அந்த சேனல் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. சோ அந்த காமெடி ஷோல இருந்து வளர்ந்து வந்த ஒரு நாயகன் வந்து உள்ள போக போறாரு. அவரு வேற யாரும் இல்ல, வினோத் தான் போக போறாரு. வினோத் வந்து பயங்கரமா மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாரு. ஒரு சீரியலுக்கு ஹீரோவாவும் பண்ணிருக்காரு, ஒரு சீரியல்ல ஒரு 2-3 சீரியலுக்கு ஹீரோவாவே பண்ணிருக்காரு. சோ நல்ல ஒரு பெரிய ஆக்டரும் கூட, நல்ல காமெடியும் பண்ணுவாரு. சோ ஸ்டாண்ட் அப் காமெடி இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் பண்ணுவாரு. ஒரு சில ப்ரோக்ராம்ல அவர் ஆங்கரிங்கும் பண்ணிருக்காரு. இப்படி பன்முக தன்மை கொண்ட வினோத் உள்ள போறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேர்ள்ஸ்ல டாஸ்க் எல்லாம் யார் சூப்பரா பண்ணுவாங்களோ அதுக்கேத்த மாதிரி பர்சன்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணி போடுறாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்து கண்டிப்பா இவங்க பெஸ்டா பண்ணுவாங்க அப்படின்னு நம்பியிருக்காங்க. சோ அவங்க வேற யாரும் இல்ல, இப்ப ஜீ தமிழ்ல ஒரு ஷோ போய்கிட்டு இருக்கு. அந்த ஷோவுடைய பார்ட்டிசிபென்ட் அப்படின்னே சொல்லலாம். கெம்மி இவங்களோட பேரு. இவங்க வந்துட்டு பாஸ்கெட் பால் பிளேயர். சோ சூப்பரா இவங்க வந்து பாஸ்கெட் பாலும் விளையாடுவாங்க. சோ அது மட்டும் இல்லாம டாஸ்க் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஃபேமிலிக்குள்ள என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே கம்பல்சரி அதுக்குள்ள இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ டாஸ்க், லவ், ஃபைட் இதெல்லாம் போக எமோஷனல் சென்டிமெண்ட் கண்டிப்பா அங்க இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆடியன்ஸ் அந்த எமோஷனல் சென்டிமெண்ட்டை தான் ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க. சோ ப்ரோமோக்கள்ல அதை போட்டு தான் அப்படியே கட் பண்ணுவாங்க. சோ அந்த ப்ரோமோவை பார்த்தாலே அடுத்து எப்போ இந்த பொண்ணு அழுவோம், எப்போ இந்த பொண்ணு இதோட கதையை சொல்லும் அப்படின்னு சொல்லி நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பாக்குறப்போ கெம்மிக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேக் ஸ்டோரி இருக்கு. சோ அவங்க சைல்ட்ஹுட்லயே பாத்தீங்கன்னா நிறைய அபியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஷோல ஓப்பன் டாக்கா பேசியிருந்தாங்க. அவங்க பேசினதை பார்த்துதான் நடிகை வரலட்சுமியும் அவங்களோட சைல்ட்ஹுட் அபியூஸ் என்னென்ன நடந்தது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த ஷோவோட டிஆர்பி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த வகையில கெம்மியும் உள்ள போறாங்க. சோ பிக் பாஸ் அப்படின்னாலே லவ் இல்லாம இருக்காது. சோ லவ் பண்ற மாதிரி ஒரு நல்ல சாக்லேட் பாயை உள்ள போடணும் அப்படின்றதுக்காகவே பாத்தீங்கன்னா சோ பொன்னி சீரியலுடைய ஹீரோ சபரிய வந்து உள்ள அனுப்புறாங்க. இவரு பார்க்க ரொம்பவே கியூட்டா இருப்பாரு. கண்டிப்பா இவருக்கு லவ், ரொமான்ஸ் அப்படிங்கிறது சூப்பராவே வரும் அப்படின்றது அந்த சீரியல்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதே மாதிரி கண்டிப்பா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லயும் அவரோட லவ், ரொமான்ஸ் இது எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சு அவரையும் உள்ள அனுப்புறாங்க. அடுத்ததா கண்டிப்பா ஷார்ட் பிலிம்ஸோ வெப் சீரிஸோ நடிக்கக்கூடிய ஒரு சிலரை வந்து உள்ள அனுப்புவாங்க. அந்த வகையில ரோஷன் இப்ப உள்ள போறாரு. ஏன் அப்படின்னா ஹார்ட் பீட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் இப்ப ரொம்பவே வந்து சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அதுல வரக்கூடியவர் தான் இவரு. சோ ரோஷன் அப்படின்னா ரொம்ப ஃபேன் ஃபாலோயிங் ஜாஸ்தியாவே இருக்கும். இன்ஸ்டா பேஜ் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். சோ அவரு உள்ள போறாரு. சோ லவ்வுக்கு நம்ம ஆல்ரெடி சபரிய சொல்லியிருந்தோம். அந்த வகையில ரோஷனும் லவ்வுக்காக தான் இப்ப உள்ள அனுப்புறாங்க. சோ லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா பட்டிமன்ற பேச்சாளர்கள் 2-3 பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் டைட்டிலும் வின் பண்ணியிருந்தாங்க, முத்துக்குமரன். அண்ட் மஞ்சரியும் உள்ள போயிருந்தாங்க. ஏற்கனவே அறந்தாங்கி நிஷாவுமே வேற
ஒரு சீசன்ல உள்ள போயிருந்தாங்க. அதுல இந்த சீசன்ல யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கு மஞ்சுநாதன். இவரு விமர்சனத்துக்கே உள்ளான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். நாட்டுல எந்த விஷயம் நடந்தாலும் அதை பத்தி பெரிய அளவுல விமர்சனமா இவர் வந்து பேசுவாரு. பட்டிமன்றத்துல இவரோட பேச்சு அப்படின்றது தாறுமாறா இருக்கும். இவரோட பேச்சுக்காகவே பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் உட்கார்ந்து அந்த ஷோவை பார்ப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பேச்சாளர் தான் கொங்கு மஞ்சுநாதன். சோ பட்டிமன்ற பேச்சாளர்கள் சார்புல இவர் உள்ள வராரு. சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல கரகாட்டம் ஆடி தாமரை வந்து உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற லெவல்ல இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டம் பாட்டம் கரகாட்டம் ஆடுறது ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு பெண்ணை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, ரம்யா ஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டான்சரை தான் உள்ள கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா பயங்கரமான எமோஷனல் டச்சிங் ஸ்டோரிஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது. ஆளாளுக்கு ஒரு சைடு வேற வேற லைஃப்ல போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அனாதை ஆசிரமத்துல தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்டல் எமோஷனல் ஸ்டோரி நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த கேட்டகரியில இவங்க உள்ள போறாங்க. அந்த வகையில மக்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன்லயுமே திருநங்கையா யார் வருவாங்க, அந்த கேட்டகரியில யாராவது ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாங்க. சோ அப்படி பாக்குறப்போ ஒரு சீசன்ல ஷிவின் கணேசன் வந்திருந்தாங்க. பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. சோ சோசியல் மீடியால அவங்க ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. அந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல பேருமே கிடைச்சது இந்த சமுதாயத்துல அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய நிறைய திருநங்கைகளுக்கு அவங்க ஒரு முன்னுதாரணமாவும் இருந்திருந்தாங்க. சோ அந்த வகையில LGBTQ அப்படிங்கிற சங்கம் சார்புல இருந்து ஒருத்தவங்க வராங்க. அந்த வகையில இவங்களோட பேர் வந்து மாலினி ஜீவரத்தினம். இவங்க வந்து திருநம்பி அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த சங்கம் சார்பா இவங்க உள்ள வர போறாங்க. இப்படி எல்லா கேட்டகரியில இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தர் உள்ள வர போறாங்க. அந்த வகையில பிக் பாஸ் சீசன் 9 எப்படி இருக்க போகுது, எப்படி லவ் பண்ண போறாங்க, எப்படி சண்டை போட்டுக்க போறாங்க, டாஸ்க் எப்படி பண்ண போறாங்க, ஃபைனல் யார் போறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம இன்னும் 1 வீக் மட்டும் வெயிட் பண்ணாலே போதும். சோ நான் சொன்ன இத்தனை பேரும் 90% கன்ஃபர்மேஷனோட தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இவங்க எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். சோ பிக் பாஸை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்றேன். நீங்களும் வெயிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் முக்கியமா இதுக்கப்புறம் பிக் பாஸ்ல என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.